தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு கருப்பறையின் வழிபாடு எப்படி இருக்கும்? ரிஷப ராசிக்காரங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதிகமாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தனிப்பட்ட முறையில விருப்பம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடும்பம் சகிதம் நல்லபடியாக இருக்க வேண்டும், பொருளாதார நிலைகள் எனக்கு மேல் நோங்கி இருக்க வேண்டும், முக்கியமாக எனக்கு தொழில்கார சொல்லக்கூடிய தொழில் எனக்கு விருத்தி அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க நீங்களாக இருந்தால், நான் சொல்லக்கூடிய தெய்வத்தை சொல்லக்கூடிய கருப்பறை நீங்க பிடித்தால் உங்க வாழ்க்கை மலரும் என்று சொல்கிறேன். அப்படிப்பட்ட தெய்வம் கருப்பறையே, அப்படிப்பட்ட கருப்பறை என்ன கருப்பறை அப்படின்னா இலுப்பையடி கருப்பறை பிடிங்க. இலுப்பை மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய கருப்பறை நீங்க பிடித்தால் வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கை இனிமையாக மாறும் என்று சொல்றேன். சரி, அப்படிப்பட்ட கருப்பறைக்கு நீங்க என்ன செய்யணும்? உங்க வாழ்க்கை நான் சொன்ன மீதி வாழ்க்கையை மாறணுமா, மாத்தி அமைச்சுக்கணுமா, கருப்பர் உங்களுடைய துணையாக நின்று உங்களுடைய காவை காக்க முடியணுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? சிம்பிளான ஒரு விஷயம் தாங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர ஓரையில பாத்தீங்கன்னா இலுப்பை மரம் சொல்லக்கூடிய மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய கருப்பர் உங்க பகுதியில் இருக்கிறாங்களான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. உங்க பகுதியில இருப்பை மரத்துக்கு அடியில கருப்பர் இருக்கிறார் அப்படின்னா அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா சாதாரண நெய்வேத்தியமாக, சிம்பிளான நெய்வேத்தியமாக கருப்பருக்கு ஒரு நெய்வேத்தியத்தை நீங்க படைச்சால் உங்க வாழ்க்கை மலரும். அப்படிப்பட்ட நெய்வேத்தியம் என்ன அப்படிங்கன்னா கல்கண்டு பாயாசம். கல்கண்டு பாயாசம், பச்சரிசி பாயாசம் ஆச்சுங்களா? கல்கண்டு பாயாசம், பச்சை ஆச்சுங்களா பருப்பு பாயாசத்தை நீங்க நெய்வேத்தியமாக கருப்பருக்கு வைத்து வழிபட்டு அந்த ஸ்தலத்துல பாத்தீங்கன்னா கருப்பருக்கு வெளியே இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த பொருள் கொண்டு போய் கொடுத்தாலும் அந்த கருப்பருக்கு திரைமேனியில பாத்தீங்கன்னா அவங்க பூசுவாங்க. அப்படின்னா நீங்க சில பொருள்கள் கொண்டு போனாவே போதும். என்ன பொருள் அப்படின்னா மல்லிகை தைலம், தாளம்பூ தைலம் ஆச்சுங்களா, மறிக்கொழுந்து தைலம், தாளம்பூ ஆச்சுங்களா, மல்லிகைப்பூ, அதுக்கப்புறம் மறிக்கொழுந்து. இந்த 3 பொருளும் நீங்க தைலமாக நாட்டு மருந்து கடையில விற்பனையில இருக்கு. அதை நீங்க போய் கேட்டாவே அவங்க கொடுப்பாங்க. இல்ல சார், எங்க பகுதியில நாட்டு மருந்து கடையில நீங்க சொன்ன மாதிரி நான் போய் கேட்டேன், அங்க தைலம் இப்போதைக்கு இல்லை, நீங்க சொன்னீங்கன்னா அதை நான் வாங்கிட்டு செய்வேன் அப்படின்னா இந்த 3 பொருள் தைலமாக இருந்தாலும் சரி அல்லது பூக்களாக உங்களுக்கு கிடைத்தாலும் சரி, அதை நீங்க வாங்கிட்டு போய் அந்த கருப்பருக்கு அங்க யாரு பணம் வழிபடுறாங்களோ அந்த அர்ச்சகர்கிட்ட பாத்தீங்கன்னா இனிமேல் நான் அந்த பொருள் கொண்டாந்து கொடுக்குறேன், இதை கருப்பர் திருமணியில பூசி அதை பாத்தீங்கன்னா நல்லா வழிபட்டு அதுல எனக்கு அந்த வரக்கூடிய துளிகள், ஏன்னா அபிஷேகம் பண்ணாவே துளிகள் விழுகும், அந்த துளிகளை பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பாத்திரத்திலையோ இல்லாத நீங்க போகும்போதே எச்சில் படாத பாத்திரத்தை நீங்க சின்ன பாத்திரமா ஆச்சுங்களா, சின்ன பாத்திரமா நல்லா சிமிழ், அதாவது பொட்டு வைக்கிறதுக்கு சிமிழ்னு சொல்லுவாங்க, அந்த சிமிழ்லையோ அதுக்கு சின்ன பாத்திரம் வெங்கல பாத்திரத்தையோ நீங்க வாங்கிட்டு போய் அதுல கருப்பை மேல் உழவக்கூடிய அந்த 3 பொருளோடு சேர்ந்து வரக்கூடிய ரசன்ஸ் நீங்க அதை பிடிச்சிட்டு அதுல என்ன கலக்கணும் அப்படின்னா பச்சை கருப்பை லைட்டா கலந்து நல்லா பணம் கலக்கி பொட்டு வச்சுட்டு நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் இந்த திலகமாக கருப்பருடைய வரப்பிரசாதமா வச்சு எடுத்துட்டு போனீங்கன்னா அந்த காரியம் வெற்றி அடையும். சரி சார், இதை எத்தனை நாளைக்கு நான் பண்ணணும்? ஒரு நாள் போய் நான் கும்பிட்டு வந்தா போதுமா, இல்ல டெய்லி நான் போகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ளிக்கிழமை தோறும் தொடர்ந்து 21 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலை நேரத்துல, அது சுக்கர ஓரையில நீங்க இந்த மாதிரி கருப்பறை நான் சொன்ன மாரி நெய்வேத்தியத்தோட நீங்க வழிபட்டால், நான் சொன்ன மாரி
பொருளோட நீங்க வந்து பணம் அபிஷேகம் பண்ணி வழிபட்டால் கூடுதலாக உங்களுக்கு தொழில் மூலமாக வெற்றி அடையும். எதில் மறைவு சக்தி எதுவாக இருந்தாலும் சரி அதை உங்களை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பினை உண்டு. ஆச்சுங்களா? உங்களுக்குள்ள ஒரு புதிய தெம்பு, ஒரு புத்துணர்ச்சி, நம்ம கூட வந்து பானா ஒரு துணை புரியக்கூடிய ஒரு கூடவே ஒரு பலமாக நம்ம வந்து பண கருப்பர் வரார் அப்படின்னு ஒரு எண்ணம் மனதில் பதியும் என்று சொல்றேன். சரி, இது ஆண்களுக்கு. இதுவே ரிஷப ராசி பெண்களாக இருந்தா அடிக்கடி என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, மாமியார்கிட்ட பிரச்சனை, மாமனார்கிட்ட பிரச்சனை, நாத்தனார்கிட்ட பிரச்சனை, நங்கையார்கிட்ட பிரச்சனைன்ட்டு இவங்க பிரச்சனைக்கு தேடி போக மாட்டாங்க. அப்படி சம்மந்தப்பட்ட நபரை இவங்கிட்ட தேடி வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு உருவாக்கிட்டுருவாங்க. ஆனா அது காரகத்தை யாருன்னா இவங்க சுத்தி இருக்கக்கூடிய உறவுகள். அதுல மாட்டிட்டு முடிக்கக்கூடிய நபர் யாருன்னா இந்த ரிஷபராசி பெண்கள். இவங்களுக்கு மெயினா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா, நான் சொல்ற மாரி நீங்க ஃபாலோ பண்ண இதே அமைப்பு, நான் சொன்ன அமைப்பு ஆண்கள் மட்டும் இல்ல பெண்களும் சேர்ந்து நீங்க கடைப்பிடிச்சீங்கன்னா கருப்பர் உங்ககிட்ட துணையா இருந்து உங்களுக்கு யார் யார் பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாருடைய வாயும் கருப்பர் மூடுவார்னா கண்டிப்பா மூடுவார். சரிங்களா? பயனுள்ளதாக இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கு என்று நம்பி விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம்.